மதுரை பாலமேட்டில் வழக்கமாக ஆண்டுதோறும் இன்றைய தினம் நடைபெறும் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கிடைக்காததால் கிராமமே களையிழந்து காணப்படுகிறது. ஜல்லிக்கட்டு காளைகள் சீரிப்பாயும் வாடிவாசல் பகுதி போராட்டக் களமாக மாறியுள்ளது. பாலமேடு ஜல்லிக்கட்டு நடைபெறாமல் தடுக்க காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். பாலமேட்டில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி தரப்படாததை கண்டிக்கும் விதமாக அனைத்து வீடுகளிலும் கருப்பு கொடிகள் ஏற்றப்பட்டிருந்தன. வாடிவாசல் முன்பு காளைகளுடன் கைகளில் கருப்பு கொடி ஏந்தி 1000க்கும் மேற்பட்டோர் கூடினர். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் மத்திய அரசு பீட்டா அமைப்பு ஆகியவற்றிற்கு எதிராகவும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். அப்போது கயிறு அவிழ்த்து விடப்படாமலேயே திடீரென சில காளைகள் மிரண்டு ஓடின. பதற்றம் அதிகரித்ததால் அங்கு கூடியிருந்த மக்களை காவல்துறையினர் விரட்டி அடித்தனர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு தமிழ் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் வாடிவாசல் பகுதிக்கு சென்று ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பினர். வாடிவாசல் பகுதியில் 1000க்கும் அதிகமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். பாலமேட்டைச் சுற்றிலும் 15 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. பாலமேட்டில் ஆங்காங்கே கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. எந்தவொரு வடிவத்திலும் ஜல்லிக்கட்டை நடத்த முயற்சிக்க மாட்டோம் என்று காளை வளர்ப்போரிடம் எழுத்துப்பூர்வமாக காவல்துறையினர் வாக்குறுதி பெற்றுள்ளனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜயேந்திர பிதாரி நேரில் சென்று நிலைமையை ஆய்வு செய்தார்.